இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். polices they are doing a great job. ஏன்னா எங்கள் அப்பா வந்து இறந்து போனதுக்கப்புறமா ஒருத்தருக்கு உதவிக்கு வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அதை புரிஞ்சிக்கிட்டு தன்னாலான உதவிகளை அவர் செய்கிறாருன்றது வந்து என்ன சொல்கிறது, வி லாஸ்ட் அ குட் லீடர். அதான் நான் சொல்லுவேன். அவங்க எதில் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க ஷோ பண்ணலன்னு ஒன்று சொல்லலை. ஓகே, மேபி வேற ஒரு ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, அங்கே உட்காந்துட்டு அவரும் கைத்தட்டி இருப்பார். ஹி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. மேம் முத்து பெரியசாமி, ஃபஸ்ட் இயர். உங்களுக்கு வந்து சமைக்க தெரியும், எங்களுக்கு தெரியும் மேம். நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? சிடபிள்யூசியில் பார்த்தக்கப்புறம் கேட்குறீங்க அந்த ஆர்வத்தில். நீங்கள் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், எப்போலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சமைச்சதுலாம் கிடையாது, அவ்வளோ பெருசாக தெரியாது. ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஆஹா, ஓகே. என்ன நிஜமாவே அதுதான். ஏன்னா ஹோட்டலியராக இருந்தார், ஃபுட்டி, பயங்கர ஃபுட்டி. ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து ஒரு ஒய்ஃப்னா வந்து நல்லா சமைக்கணும். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டுக்கு வரும்போது அந்த ஃபுட்டு, பிடிச்ச ஃபுட்டு கொடுக்கணும், அதை நல்லா சமைச்சு கொடுக்கணும். ஸோ ஐ வாண்டட் ஹிம் டு பி ஸோ ஹாப்பி. முக்கியமாக அந்த ஹாப்பினஸ் வந்து ஃபுட்டு கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் கற்றுக்கிட்டேன் நல்லா சமைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் மலையாளி அப்படின்றதுனால கேரளா ஃபுட்டெல்லாம் வந்து எனக்கு அப்போ தெரியாது. ஓகே, என்னோட மாமியார் வரும்போது அவங்க கிட்ட கேட்டு எல்லாமே கற்றுக் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, அப்பம் எப்படி பண்ணணும், இடியாப்பம் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்து அப்படியே ஒரு டிஷ்ஷாக பண்ணி அசத்தி ஒரு மாதிரியா. ஃபர்ஸ்ட் வந்து பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிஷ்ஷாக தானே மேம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சொதப்பினது உண்டா? இல்லை அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்? நிறைய சொதப்பியிருக்கேன். சில டிஷ் வந்து அடி பிடிச்சிரும், சில சமயம் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ரொம்ப பயங்கர மோசமாக ஆனதுக்கப்புறம் ஆனால் அதை வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன் நான். ஒன்ஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா முன்னாடியே உஷாராக கால் பண்ணி சொல்லிவிடுவேன். ஓகே, ஏன்னா எனக்கு திட்டு வாங்கிறது பயம் எனக்கு. சரி வந்தால் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு. ஸோ சொதப்பிட்டேன் இன்னைக்கு, வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போது வந்து உடனே எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போய் இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன் நான் மேரேஜ்க்கு அப்புறம். அப்படி ஒன்றும் பெருசாக எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை நான். ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் அப்போது நீங்கள் பண்ண டிஷ்ஷஸ்லேயே சாப்பிட்டு அவர் ரொம்ப விரும்பி காம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாமே. அவருக்கு வந்து என்ன வெளியில் ட்ராவல் பண்ணாலும் வீட்டு ஃபுட்டுக்காக வருவார். முதல் முறையாக சொன்னது எப்போவுமே பயங்கர ஸ்பெஷல். அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி முதல் முறையாக அது ஒர்க் அவுட் ஆகி அவர் பயங்கர லவ்வாக ஃபீல் பண்ணது அந்த மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பயங்கர அப்ரிஷியேஷன்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் பண்ணார். ஓகே, முதல்ல வந்து சின்ன இது இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணுற அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இம்ப்ரெஸ் பண்ணோம்ல என்னையும். ஓகே, அதனால் வந்து ஸோ அந்த அப்ரிஷியேஷன் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். ரைட். ஆனால் வந்து வெங்காயம் எப்படி கட் பண்ணணும் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. இப்படி தான் கட் பண்ணணும், இப்படி தான் இந்த இதில் ஆங்கிள் வச்சு தான் கட் பண்ணணும், இவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஓகே, அவர் என்ன சமைச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. என்ன டிஷ் மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கிச்சன்? சிக்கன் நல்லா பண்ணுவார், பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவார் என்ன பயங்கரமாக. பசிக்கிற கேரமல் கஸ்டர்ட் ரொம்ப நல்லா பண்ணுவார். பசிக்கிற நேரத்தில் பிரியாணிலாம் சொன்னால் ஒரு மாதிரி கபகபான்னு பசிக்குது இன்னும். மேம் இப்போ உங்கள் அப்பாவோட மரணம் வந்து உங்களுக்கே வந்து ஒரு நியூஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுது மேம். ஸோ அதை இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக விட ஒரு பொண்ணாக நீங்கள் வந்து அதை எப்படி மேம் ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ வாஸ் நாட் தேர், அந்த இடத்துல நான் இல்லை. அப்போ அந்த சமயம் வந்து நிறைய இந்த முகமூடி கொள்ளையெல்லாம் ரொம்ப நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன சொல்கிறது, அதை பற்றி நம்ம இப்போ பேசினா திரும்ப எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜென்ரலாக ஒரு டெத்து அப்படின்னாலே நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னாக்கா வந்து அதுவும் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னாக்கா வந்து ரொம்ப மனசுலேருந்து அது போகவே போகாது. அதுலேருந்து க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நிறைய பேரும் நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரொம்ப க்ளோஸானவங்க இறந்து போனாங்கன்னா நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம்.
அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஃபஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறமா அந்த அக்செப்டன்ஸ் வரும். சரி, அப்புறமா நம்ம ப்ளேமிங் இருக்கும். யார் எதனால் இப்படி இருக்குமா, அதனால் இருக்குமா அப்படின்ற அந்த ப்ளேமிங் இருக்கும். யார் மேலேயா அப்படி இருந்திருந்தோன்னா நம்ம ஒரு வேளை இது நடந்திருக்காதோ, ஒரு வேளை நம்ம கால் பண்ணியிருந்துருக்கணுமோ, ஒரு வேளை நம்ம இதை கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வேளை ஊருக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே இதுதான் வி ஹாவ் டு அக்செப்ட் அப்படின்னு அந்த க்ரீஃபை வந்து யூ ஹாவ் டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த க்ரீஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்து அது அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போதோ இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது அது மாதிரி சேம் இன்சிடெண்ட் ஏதாவது நடக்கும் போதோ நமக்கு அந்த ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் யாருக்காச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலிலையோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நான் நடந்துச்சு அப்படின்னாக்கா பி வெரி க்ளோஸ் டு தெம். தனியாக விடாதீங்க. தனியாக விடாமல் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலாக கூடவே இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் நெய்பர்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாருக்கு அந்த மாதிரி நடந்தாலும் பி வெரி சப்போர்ட்டிவ் டு தெம். ஓகே மேம். இப்பயும் வந்து அதே மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து நிறைய நடக்குதுல்ல மேம், அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இப்போவும் வந்து இந்த கொலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? த லா அண்ட் ஆர்டர் தான். அது வந்து ஒரு கொலையே நடக்கக்கூடாது, நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் அப்படி நடந்தால் அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவர் போலீஸஸ் தே ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இறந்து போனதுக்கப்புறமா 3வது நாள் 2 பேரையுமே பிடிச்சாங்க. 3வது நாள். அண்ட் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வரைக்கும் நான் போலீஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் நான். பிகாஸ் இட் வாஸ் என்ன சொல்கிறது, அங்கே எங்கே எப்படி போனாங்க, எங்கேருந்து பிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாது. ஸோ போலீஸ் பீப்புள் ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். ஒன்லி திங் இஸ் வி ஹாவ் டு கோஆப்ரேட் டு தெம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. இன்னைக்கு இன்கேஸ் அப்பா இருந்திருந்தாங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? எங்கள் அப்பா அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பார். அங்கே உட்காந்துட்டு அவரும் கைத்தட்டியிருப்பார். ஹி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. எங்கள் அப்பா என்னை ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். மேரேஜ் பண்ணும்போது கூட வந்து ஹீ வாண்டட் மீ டு ஒர்க். நீ ஒர்க் பண்ணுமா, நீ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணு அப்படின்னு என்னை ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்த்தார் என்னை. பட் என்ன பண்ணுறது, திங்ஸ் ஹேப்பன்ட், ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக கூட இருந்திருக்கலாம் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு. நீங்கள் நேரில் போய் பார்த்து பண்ண விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு அதை கேள்விப்படும் போது வெளில வந்தப்போ உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்தது? நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கார் இல்லையா. ரொம்ப நல்ல மனுஷன். அந்த சமயம் வந்து இண்டஸ்ட்ரியே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஹி வாஸ் அ வெரி குட் லீடர். ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நடிகர் சங்கத்தில் வந்து அவர் முன்னாடி இருந்தார். எல்லாரையும் ஒன்றா வச்சுருந்தார். எல்லாரையும் ஏதாவது ஒரு விஷயம்னா அவருக்கு ஒருத்தருடைய வாய்ஸ் இருந்தால் போதும், இம்மிடியட்டாக அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே காமாக ஆகிடும். எல்லாரையும் ஒன்றா ஸ்டார் நைட்லாம் கூட்டிகிட்டு போவார். நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து வயிறார சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். ஸோ அவருடைய ஷூட்டிங்லலாம் நாங்கள் இருக்கும்போது இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ நிறைய ஃபுட்டுலாம் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாளாகவே அவருக்கு ஹெல்த் சரியில்லை. அப்படிங்கிறப்போ நான் பிரேமலதா மேம்கிட்ட நான் பேசியிருக்கேன், நான் எப்படி இருக்காரு என்னென்னு. இஸ் கெட்டிங் பெட்டர், ரொம்ப நல்லா இருக்கார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது இது நடந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனால வெளியில் வந்ததும் முதல்ல போய் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போனோம். ஸோ என்ன சொல்கிறது, வி லாஸ்ட் அ குட் லீடர், அதான் நான் சொல்லுவேன். குக் வித் கோமாளி அகைன் திருப்பி வருது அப்படின்னு ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அட் த சேம் டைம் செஃப் தாமு அவர்களும் வெங்கடேஷ் பட் அவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அவங்க இதில் இல்லை, ஆனால் பட் தே ஆர் கோயிங் டு டூ அ ஷோ. எஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு see them again. ஓகே. அவங்க இதில் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க ஷோ பண்ணலன்னு ஒன்று சொல்லலை. ஓகே, மேபி வேற ஒரு ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங், மோர் தேன் CWC கூட இருக்கலாம். எக்ஸைட்டடாக இருக்குது, எனக்கும் பார்க்கணுன்னு இருக்குது.
லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் பற்றிலாம் பேசணும். குக் வித் கோமாளியில் உங்கள் கூட ட்ராவல் பண்ண புகழ் அவர்களாக இருக்கலாம், இல்லை பாலா அவர்களாக இருக்கலாம், எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக பாலா அவர்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்களும் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆஸ் அ விமனா இல்லை ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவர் பண்ணக்கூடிய சேவைகள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? வாட் யூ விஷ் டு சே டு மிஸ்டர் பாலா? எனக்கு பாலா பண்ணுறது ரொம்ப அப்ரிஷியேட், என்ன சொல்கிறது, அப்ரிஷியேஷனுக்கு வேர்ட்ஸே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா சேவை செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை வந்து யாருக்குமே வராது அவ்வளோ சீக்கிரமாக. அதுவும் நம்ம வந்து சம்பாதிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு வீடு வாங்கணும், நம்ம கார் வாங்கணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் சேஃப்டி பண்ணுவோம், அங்கே லேண்டு வாங்கி போடுவோம், இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்படி தான் நினைப்போம். அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு உதவிக்கு வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னாலான உதவிகளை அவர் செய்கிறாருன்றது வந்து ரொம்ப மிக சிலருக்கு தான் அந்த மாதிரி ஒரு மனசு இருக்கும். ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் அண்ட் மோர் சர்வீஸ். எனக்கு அவரை மாதிரி ஒரு 10% என்னால் இந்த சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அதான் சொல்கிறேன், எல்லாராலையும் அது முடியறதில்ல. அவர் தான் வந்து டிசைட் பண்ணி அவரே பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். லைக் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆட்டோ வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுட்டுலேருந்து ஷெல்டர்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஹேண்டிகேப் ஒரு பர்சனுக்கு வந்து வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த கடவுள் அவரை நல்லா வச்சுருக்கணும். நிறைய பேருக்கு சேவை செய்கிற அளவுக்கு அவருக்கு நிறைய பணமும் வரணும், நிறைய அவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த காலேஜ் பட்டாலும் இந்த எபிசோட் 1 ஆஃப் இட் உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுல எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் ஒட்டுமொத்தமாக அந்த காலேஜை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பயணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சதில் we are immensely proud. Once again, thank you so much. Thank you for being here. Thank you for inspiring us. Thank you so much. இன்னும் உங்களுடைய பயணம் பெரிதாகி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய விஷயம் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.